பந்தம்போல் பத்திப்பாய ஃபஃப்தஹ் முராதி அல்லாஹ் 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 ஸல் மஹலியத்தான தாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம் மஹலியத்தான தாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம் மஸ்கூத் அன்ஹுல் கதீமுல் லமாவான மௌஜூதனும் சிறுபுலே أحدية هداه واحدية عالم أرواحانة عالم مثالاه عالم أجساماه عالم إنسانان فين بعدية الله جلال جمال بديع الكمال ماهي بعد قبل التلاهوت جبروت البقاوان هويتنال நஹசியத்தற்று முன்றாளி நிழல் பெற்றடுமை நான் நினைவு மற்று இவனோ நற்குணங்குடி கொண்ட பாத்துஷாவான குருநாதன் முஹித்தீனே கைக்குள் வண்ணை வைத்து நெய் கழுத பாவி கலை கற்று மறிவற்ற பாவி கைக்குள் வண்ணை வைத்து நெய் கழுத பாவி கலை கற்று மறிவற்ற பாவி கற்பக விருட்சத்தின் அடியிலே காஞ்சிரங்காய் தேடி நின்ற பாவி கொக்கு பிடிக்க நாய்க்கு தெரிவுமோவென்ற கொள்கை குடிகொண்ட பாவி குருடர்கள் யானையை கண்ட கதை போல சற்குருவை அறியாத பாவி சர்க்கரை கரும்பு கற்கண்ட முதிரிக்க கசங்குடிக்கின்ற பாவி தலைகட்ட பாவி அடியேனும் உமை நம்பினேன் தௌவை தாழுதற்கே மக்க நகருக்கு மனமுள்ள நீர் பின்தொடர வள்ளலி ரசூல் வருகவே வளரு மறு நிறை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹித்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. غريب نواز عطاء رسول سيد عالم قطب الهندي سلطان العاشقين خواجہ معین الدین چشتی கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பேராலும் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் சாஹிபுல் ஜலால் ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பேராலும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபையில் கலந்து கொள்வதற்காக அவுலியாக்களுடைய பரக்கத்தை பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லருளும் அவுலியாக்களுடைய ஆசீர்வாதமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை துவக்கம் செய்கின்றேன். தயவு செய்து பெண்களுடைய பகுதியிலே இருந்து சப்தம் வந்து கொண்டிருக்கின்றது. பெண்களை அமைதிப்படுத்துமாறு அதற்குரியவர்களை பணிவாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
மரியாதைக்குரிய சகோதரர்களே, அவுலியாக்களை பற்றி இறை நேசர்களான வலிமார்களுடைய அந்தரங்கங்களை பற்றி நாங்கள் பல இரவுகளாக உங்களுக்கு பல ஆணித்தரமான ஆதாரங்களை கொண்டு நாங்கள் சொல்லி வருகின்றோம். இறை நேசர்களான அவுலியாக்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது என்பதுதான் தத்துவம். இறை நேசர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது. இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்களான அவுலியாக்களை கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அல்லாஹு தஆலா மலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசனாக இருந்து கொண்டு அவுலியாக்கள் என்ற அவுலியாக்களுடைய ஒரு அரசாங்கத்தை, அவுலியாக்களுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இறைநேசர்களான அவுலியாக்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உலக வழக்கிலே பார்க்கிறோம். இந்த உலக நிர்வாகம் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாட்டுடைய நிர்வாகங்கள் எப்படி நடைபெறுகிறது, நாட்டுடைய நிர்வாகங்கள் எப்படி நடைபெறுகிறது என்றால் நமக்கு தெரியும். ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஒருவர் இருக்கிறார், பிரதமர் ஒருவர் இருக்கின்றார், அதே போன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள், உதவி அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிமார்கள் இருக்கின்றார்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இந்த உலக நிர்வாகம் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடைபெறுவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே அவுலியாக்களுடைய அரசாங்கத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஜனாதிபதியாக மலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக அல்லாஹ் இருந்து கொண்டு அவுலியாக்கள் மூலமாக அவுலியாக்களில் பலதரப்பட்டவர்களை அல்லாஹ் நியமித்து இந்த உலக நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவுலியாக்கள் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காமல் ஸ்தம்பித்துவிடும். அது மாத்திரமல்ல, இந்த உலகம், இந்த உலகம், பூமி அப்படியே இருக்காது. இப்பொழுது ஆடாமல் அசையாமல் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த பூமி அசையாமல் இருக்காது, ஆடிக்கொண்டே இருக்கும் அவுலியாக்கள் இல்லாவிட்டால். அவுலியாக்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, பூமி லோகத்திற்கு நங்கூரமிட்டிருக்கிறான். அவுலியாக்கள் இந்த பூமி லோகத்துக்கு நங்கூரமாக இருக்கிறார்கள். இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இந்த பூமி இயங்குவதற்கு நங்கூரமாக, ஆணி வேராக, அச்சாணியாக அவுலியாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தத்துவம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வல் ஜிபால அவுத்தாதன். அம்ம சூரத்திலே, அம்ம ஜுசுவிலே அல்லாஹு தஆலா வல் ஜிபால அவுத்தாதன் என்று சொல்கின்றான். நன்றாக கவனிக்க வேண்டும். வல் ஜிபால அவுத்தாதன், மலைகளை நாங்கள் நங்கூரமாக அமைத்தோம் என்று சொல்கின்றான். மலைகளை
இந்த பூமி லோகத்துக்கு நங்கூரமாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றார். இந்த வல்ஜிபால அவுத்தாதன் மலைகளை பூமி லோகத்திற்கு நங்கூரமாக அமைத்தோம் என்ற இந்த திருவசனம் இருக்கின்றது. இந்த திருவசனத்திற்கு இரண்டு விதமான கருத்துக்கள் உண்டு. வெளிரங்கமான கருத்துக்களும் உள்ளரங்கமான கருத்துக்களும் உண்டு. வெளியரங்கமான கருத்து என்னவென்றால், வல்ஜிபால அவுத்தாதன் பூமி லோகத்திற்கு மலைகளை நங்கூரமாக அமைத்தோம் என்றால், உங்களுக்கு தெரியும் என்னுடைய வெளிப்படையான கருத்து, பூமி இந்த பூமி எதற்கு மேல் இருக்கிறது? நீர் மண்டலத்துக்கு மேல் இருக்கிறது. கீழே நெருப்பு மண்டலம், நெருப்பாலான மண்டலம், நெருப்பு மண்டலத்தின் கீழ் மேல் நீர் மண்டலம் இருக்கிறது, தண்ணீர் மண்டலம். அதற்கு மேல் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை வைத்திருக்கின்றார். நீருக்கு மேல், தண்ணீருக்கு மேல் இந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தண்ணீருக்கு மேல் ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்குமானால் அந்த கப்பல் என்ன செய்து கொண்டிருக்கும்? ஆடிக்கொண்டிருக்கும். தண்ணீருக்கு மேல் நிற்கின்ற கப்பல், தோணி என்ன செய்யும்? அது ஆடிக்கொண்டிருக்கும். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி லோகத்தை நீர் மண்டலத்திற்கு மேல், தண்ணீர் மண்டலத்திற்கு மேல் அல்லாஹு தஆலா இந்த பூமி லோகத்தை படைத்த பொழுது இந்த பூமி லோகம் ஆடிக்கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? வல்ஜிபால அவுத்தாதன், மலைகளை படைத்தான். மலைகளை படைத்து, பிரமாண்டமான மலைகளை படைத்து அல்லாஹு தஆலா இந்த பூமி லோகம் ஆடாமல் நங்கூரமாக அமைத்தான். இதுதான் இந்த ஆயத்துக்கு வெளிப்படையான அர்த்தம். பூமி லோகம் ஆடாமல், பூமி ஆடாமல் அசையாமல் அது நிலைத்திருப்பதற்கு நாங்கள் மலைகளை முளைகளாக, நங்கூரங்களாக அமைத்தோம் என்பது வெளிப்படையான அர்த்தம். இதற்கு உள்ளரங்கமான அர்த்தம் என்னவென்றால், வல்ஜிபால அவுத்தாதன், மலைகளை நங்கூரமாக அமைத்தோம். மலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவுலியாக்கள். அவுலியாக்கள் மலைகள். மலைகள் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த மலைகளை சொல்லவில்லை. அவுலியாக்கள், இறை நேசர்கள். இறை நேசர்களை அவுத்தாதன், நங்கூரங்களாக நாங்கள் அமைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றார். ஆகவே அவுலியாக்கள் இந்த பூமி லோகத்துக்கு நங்கூரமாக இருக்கிறார்கள். இந்த பூமி ஆடாமல் அசையாமல் அவுலியாக்கள் இந்த பூ உலகத்திற்கு நங்கூரங்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசர்களான அவுலியாக்களுக்கு ஒரு மகாநாடு நடத்துகின்றான். வருஷத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை அவுலியாக்கள் எல்லாம் காஃப் என்ற மலையில், இந்த உலகத்திலே ஜபலு காஃப் என்று, இந்த உலகத்தின் ஒரு மூலையிலே காஃப் என்று ஒரு பிரமாண்டமான மலை இருக்கிறது, காஃப் மலை. அந்த காஃப் மலையில் இறைநேசர்கள் எல்லோரும் சமூகம் அளிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வருடத்திற்கு ஒரு முறை இறைநேசர்களை ஒன்று சேர்க்கின்றான். அவுலியாக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். இந்த அவுலியாக்களுக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் என்றால், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். இந்த மகாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் யார்? இந்த வருடாந்தம் நடைபெறக்கூடிய காஃபு மலையில் வருடாந்தம் நடைபெறக்கூடிய மகாநாட்டை, கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ், அவர்களுடைய கவனத்தின் கீழ் இந்த மகாநாடு ஒன்று கூட்டப்படுகிறது. அவுலியாக்கள் ஒன்று சேர்கிறார்கள். இந்த அவுலியாக்களுக்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் தலைமை தாங்குகிறார்கள். இப்பொழுது அந்த மகாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அவுலியாக்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளை சொல்வார்களாம். நாங்கள் அவுலியாக்களிடம் கொடுக்கின்றோமே கோரிக்கைகள், எனக்கு பிள்ளை வேண்டும், செல்வம் வேண்டும், நோய் குணப்பட வேண்டும், கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அவுலியாக்களிடம் நேர்ச்சை செய்து அவுலியாக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய தேவைகள். இந்த தேவைகளை எல்லாம் அவுலியாக்கள் அந்த மகாநாட்டிலே கொண்டு வந்து முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய தலைமையிலே கூடப்படக்கூடிய அந்த மகாநாட்டிலே சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த மகாநாட்டில் தான் இன்னாருடைய தேவை நிறைவேறலாம், இன்னாருடைய தேவையை நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றி கொடுக்கலாம், இன்னாருடைய தேவை நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்று அவுலியாக்கள் முடிவு செய்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அவுலியாக்கள் இறை நேசர்கள் என்று ஒரு சாரார் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உலக முஸ்லிம்களிலே பெரும்பாலானவர்கள் எப்படி நம்பி இருக்கிறார்கள் என்றால், அவுலியாக்கள் இறை நேசர்கள் என்று ஒரு கூட்டம் கிடையாது. இவர்கள் சொல்வது போல இறை நேசர்கள் என்று ஒரு கூட்டம் கிடையாது. எல்லோரும் இறை நேசர்கள் தான். தொழக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அவுலியாக்கள் தான். நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அவுலியாக்கள் தான். வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான், வலிமார்கள் தான். ஆகவே வலிமார் என்று ஒரு கூட்டம் கிடையாது. வலிமார்கள் அவுலியாக்கள் என்று ஒரு தனிப்பட்ட கூட்டம் கிடையாது என்று சொல்கிறார்கள். எல்லோரும் அவுலியாக்கள் தான் இவருடைய கருத்தில். இது தப்பான கருத்து. எல்லோரும் அவுலியாக்களாக ஆக முடியாது. விலாயத் என்பது, அவுலியாத்தனம் என்பது அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நன்கொடை. அந்த விலாயத்தை அல்லாஹு தஆலா இரண்டு விதமாக கொடுப்பான். அவுலியாத்தனத்தை இரண்டு விதமாக அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஒன்று, பாடுபட்டு கஷ்டப்பட்டு நப்சோடு போராடி தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து நப்சோடு போராடி நப்சு அம்மாராவை கொன்று எத்தனையோ போராட்டத்துக்கு பின்னால், தவத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலருக்கு விலாயத்தை கொடுப்பான். இதை சொல்வார்கள் கஸ்பி என்று, அதாவது சம்பாத்தியம் மூலம் கிடைக்கப்படக்கூடிய விலாயத். கஷ்டப்பட்டு வணக்கம் செய்து நப்சோடு போராடி போராட்டத்தின் பின் கிடைக்கக்கூடிய விலாயத், அவுலியாத்தனம். இப்படி ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா விலாயத்தை கொடுப்பான். இன்னும் ஒரு கூட்டத்தாருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாயத்தை கொடுப்பான். அப்படி இரண்டு விதமாக விலாயத்தை கொடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதல்லாமல் இந்த கருத்தை மனதிலே இருந்து நீங்கள் எடுத்து விட வேண்டும். என்ன, நாங்கள் அவுலியாக்களை மறக்கவில்லை, அவுலியாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவது போல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் அவுலியாக்கள் அல்ல, எல்லோரும் அவுலியாக்கள் தான். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், தக்வா உடையவர்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகிறது. அது தப்பான கருத்து. தொழக்கூடியவர்கள் அனைவர்களும் அவுலியாக்கள் அல்ல, நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அவுலியாக்கள். அவுலியாக்கள் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான்.
இதை நம்ப வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் அவுலியாக்களுடைய வகைகளை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே சில அவுலியாக்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கல்புகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பு போன்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த இதயத்தை கொடுத்தானோ அதே போன்ற இதயத்தை, சக்தியை கொடுக்கப்பட்ட அவுலியாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். யார் சொன்னார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பை போல, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இதயத்தை போல இதயம் கொடுக்கப்பட்ட அவுலியாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பு இதயம் எப்படி இருந்ததோ அந்த இதயத்தை போல இதயம் படைத்த அவுலியாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவுலியாக்களிலே எத்தனையோ வகுப்பினர் இருக்கிறார்கள். அபுதால்கள், அவுலியாக்களிலே அபுதால்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அப்தால்கள் என்றால் யாரு தெரியுமா? பல உருவங்கள் எடுக்கக்கூடியவர்கள், பல இடத்திலும் இருப்பார்கள். காத்தான்குடியிலும் இருப்பார்கள், ஏறாவூரிலும் இருப்பார்கள், வாழச்சேனையிலும் இருப்பார்கள், கொழும்பிலும் இருப்பார்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய அப்தால்கள். சுருக்கமாக சொல்ல போனால் 70,000 உருவம் எடுக்கக்கூடியவர்கள் அப்தால்கள். ஒரு வலியுல்லாஹ் அப்தால்களில் ஒருவருக்கு 70,000 சூரத் எடுக்க முடியும். 70,000 உருவமாக பிரிந்து பல உலகத்திலும் வாழக்கூடியவர்களும் அவுலியாக்கள் இருக்கிறார்கள். அப்தால்கள், இவர்களை அப்தால்கள் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். இந்தியாவிலே நாகூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் உண்டு, பாப்பாவூர் என்று. பாப்பாவூரிலே ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி, அலாவுத்தீன் சிஷ்டி வலியுல்லா, அலாவுத்தீன் வலியுல்லா அவர்கள் பாப்பாவூரிலே அடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவில் 12 இடங்களிலும் இலங்கையில் ஒரு இடத்திலும் அடங்கி இருக்கிறார்கள். ஒரே வலியுல்லா தான், அலாவுத்தீன் வலியுல்லா, அலாவுத்தீன் சிஷ்டி. பாப்பாவூரோடு சேர்த்து இந்தியாவில் 12 இடங்களிலும், இலங்கையில் பலப்பிட்டி என்ற ஊரிலும் அந்த அலாவுத்தீன் வலியுல்லா அடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் 13 சூரத், 13 உருவம் எடுத்து 13 இடங்களில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஒரு நாள் 40 வீட்டுக்கு நோன்பு திறக்க சென்றார்கள். ஒரே நாள், ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரு மகரிபுடைய நேரத்தில் 40 வீட்டில் ஹவுதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் நோன்பு திறந்தார்கள். எனது வீட்டிலும் திறந்தார்கள், அடுத்தவருடைய வீட்டிலும் திறந்தார்கள், அடுத்தவருடைய வீட்டிலும் திறந்தார்கள். பல நாட்கள் அல்ல, ஒரு நாளில் ஒரே நேரத்தில் 6:30 மணிக்கென்றால் திங்கட்கிழமை 6:30 மணிக்கென்றால் திங்கள் 6:30 மணிக்கு 40 வீடுகளிலும் ஹவுதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நோன்பு திறந்தார்கள். அதே போல ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஒவ்வொரு வருஷமும் அரபாத்திலே இருப்பார்களாம். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், அரபாத் மைதானத்தில் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அரபாத் மைதானத்தில் தரித்திருப்பதை பார்ப்பார்கள். அதே நேரத்தில் அஜ்மீரிலும் இருப்பார்கள். ஹாஜா நாயகம் அஜ்மீரிலும் இருப்பார்கள், அதே நேரத்தில் அரபாத்திலும் இருப்பார்கள். இவர்கள் யார்? அப்தால்கள். அப்தால்கள் என்றால் பல உருவங்கள் எடுக்கக்கூடியவர்கள். ஏன் நாங்கள் அவ்வளவு தூரம் போக வேண்டும்? இலங்கை நாட்டிலே 1976ஆம் ஆண்டு வரை வாழ்ந்துவிட்டு வஃபாத்தான அப்துல் காதிர் கேத்தல் பாவா வலியுல்லா
கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் கொழும்பிலே வாழ்ந்தவர்கள். ஒரு சிலருக்கு அவர்களை தெரியும். கேத்தல் பாவா நாயகம் பழைய காலத்திலே வியாபாரிகளாக இருந்தவர்களுக்கு தெரியும். கொழும்பு மாநகரிலே பரவலாக பிரசித்தி பெற்று வாழ்ந்தவர்கள். அப்துல் காதிர் கேத்தல் பாவா வலியுல்லா நாயகம் கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அவர்களையும் ஒவ்வொரு வருஷமும் அரபாத்திலே இலங்கை மக்கள் பார்ப்பார்களாம். இலங்கையில் கொழும்பிலும் இருப்பார்கள். ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் வபாத்தாகின்ற வரை அரபாத்து மைதானத்திலே அவர்களை கேத்தல் பாவா அவர்களை மக்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரு? அப்தால்கள். பல இடங்களில் இருப்பார்கள். எங்களுடைய ஷேக் நாயகம் சையதுனா வ மௌலானா சையது ஷேக் கோயா அப்துல் ரஷீதுல் காதிரி வர் ரிஃபாய் மத்தல்லாஹு லில்லஹு அலி அவர்களும் அப்தால்களில் உள்ளவர்கள். அவர்களும் பல இடங்களிலே இருந்திருக்கிறார்கள் ஒரே காலத்திலே. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கண்ணனூரை சேர்ந்த அவருடைய முரீதீன்களில் ஒருவர் அபு சாலி ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய கண்ணனூரை சேர்ந்த தங்கள் வாப்பா அவர்களுடைய முரீது ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் தங்கள் வாப்பா கண்டியிலே இருக்கிறார்கள். பட்டுப்பிட்டியிலே பள்ளிவாசல் கட்டிக்கொண்டு கண்டியிலே இருக்கிறார்கள். அவருடைய முரீது அபு சாலிஹ் கண்ணனூரிலே இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்வதற்காக போய் அரபாத் மைதானத்திலே அவருக்கு தலை சுத்து ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு திடீரென்று உணர்வு வருகிறது. அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் அவர்கள் அவருக்கு தண்ணீர் தொளிக்கிறார்கள். தண்ணீர் தொளித்து அவருடைய இரண்டு கைகளையும் தூக்கி விட்டு எழுப்பி விட்டார்கள். ஒரு சில வினாடிகளில் தங்கள் வாப்பா அவர்களை அவர் எங்கே காணுகிறார்? அரபாத் மைதானத்திலே. அதே போன்று சகோதரர்களே, நம்முடைய நாடிலே அக்கரைப்பத்திலே யூசுப் ஆலிம் சாஹிப் என்று வலியுல்லா, அக்கரைப்பத்திலே யூசுப் ஆலிம் சாஹிப் வலியுல்லா என்று ஒரு மகான் அந்த காலத்திலே வாழ்ந்தார்களாம். அவர்களை எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் அக்கரைப்பத்திலே இருப்பார்களாம். அக்கரைப்பத்திலே பார்க்கக்கூடியவர் கல்முனையிலே வந்து இறங்கினால் கல்முனை டவுனிலே நடந்து போவார்களாம். கல்முனையிலே கண்டவர் மட்டக்களப்பிலே வந்து இறங்கினார், மட்டக்களப்பிலே நடந்து போவார்கள். யூசுப் ஆலிம் ஷா வலியுல்லா நாயகம் கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ். இப்படி சகோதரர்களே, அபுதால்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களிலே அபுதால்கள் அப்தால்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அப்தால்கள் என்றால் பல உருவங்கள் எடுக்கக்கூடியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலியாக்களிலே அப்தால்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தொழுகிறவன் எல்லாம் அவுலியா தாண்டு, தொழக்கூடியவன் எல்லாம் அவுலியா, நோன்பு பிடிக்கக்கூடியவன் எல்லாம் அவுலியா. அவுலியாக்கள் என்று ஒரு வர்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் தங்களுடைய சிந்தனைகளை ஊண்டி இந்த ஞானத்தின் பக்கம் திசை திருப்பி சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் சொன்னார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்தால்கள் என்று அவுலியாக்களிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். மேலே சொன்னவர்கள் தான் அபுதால்கள். அதே போன்று அவுத்தாதுகள் 4 பேர்கள். இந்த உலகத்திலே அவுத்தாதுகள் 4 பேர் இருப்பாங்களாம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 4 பேர் தான் அவுத்தாதுகள். அவுத்தாத் என்றால் வத்துது, வத்துது என்றால் நங்கூரம். இந்த பூமி மண்டலத்துக்கு 4 பக்கமும் நங்கூரமாக இருந்து இந்த பூமியை தாங்கி நிற்கக்கூடிய அவுத்தாதுகள், நங்கூரமான 4 பேர்கள் தான் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இருப்பார்கள். அந்த அவுத்தாதுகளிலே ஒருவர் எங்களுடைய இதோ அடங்கி இருக்கிறார்களே அப்துல் ஜவாத் வலியுல்லா நாயகம் கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அவருடைய வஃபாத்துக்கு வந்தார்கள். அவுத்தாதுகள் ஒருவர் காத்தான்குடி
இது யாருக்கும் தெரியுமா? அவர்கள் மறை பொருளாக வாழ்ந்தார்கள். எங்களுடைய உஸ்தாதுனா அப்துல் ஜவாத் வலியுல்லா பெரிய குத்துபு, பெரும் சக்தி மிக்க வலி. ஆனா அவருடைய விலாயத்தை, அவருடைய தத்துவத்தை அவர்கள் காட்டவில்லை, மறைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். எங்களுடைய நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா நாயகம் வஃபாத்தான நேரத்திலே உலகிலே இருக்கக்கூடிய 4 அவுத்தாதுகளில், இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய 4 அவுத்தாதுகளில் ஒரு அவுத்தாது, ஒரு வத்துது இலங்கைக்கு வந்து எங்களுடைய மகானுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டதாக யார் சொன்னார்கள்? இந்த காத்தாங்குடிக்கோ இலங்கைக்கோ வராமல் கம்பத்திலே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அப்துல் ரஹ்மான் வலியுல்லா, கம்பம் அப்பா அவர்கள் என்று சொல்வார்கள். இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்தியாவிலே மதுரைக்கு அப்பால் கம்பம் என்று ஒரு ஊருண்டு. அந்த கம்பம் என்ற ஊரிலே அம்பா நாயகம் என்று சொல்வார்கள். அப்துல் ரஹ்மான் வலியுல்லா கம்பம் அப்பா என்றும் சொல்வார்கள், அம்பா நாயகம் என்றும் சொல்வார்கள். அங்கே கம்பத்திலே இப்பொழுது ஹயாத்தாக இருந்து சகல உலக செய்திகளும் அவங்களுக்கு தெரியும். இன்று ஒரு பெரிய குத்துபு ஜமானாக இருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஒரு பெரிய குத்துபு கம்பம் அப்பா நாயகம். அவர்களுக்கு உலகத்திலே உள்ள எந்த செய்தியும் மறைவானதில்லை. எங்களுடைய ஞானபிதா மரியாதைக்குரிய ஷேഖ்னா வ மௌலானா அறிவு கடல் அல் ஆரிஃப் பில்லா அப்துல் ரஹீம் மிஸ்பாஹி அவர்கள் கம்பம் அப்பா அவர்களை சந்திக்க போனார்கள். நாங்களும் போயிருக்கிறோம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு. நான் ஒரு முறை சென்றேன். ஒரு முறை எங்களுடைய அப்துல் ரஹீம் மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் கம்பம் அப்பா அவர்களை பார்ப்பதற்காக போன நேரத்தில் அப்பதான் முதல்ல கம்பம் அப்பாவை சந்திக்கிறார்கள். கம்பம் அப்பா சொல்றார்கள், தம்பி நீங்க ஒரு பெரிய மனுஷன். அப்துல் ரஹீம் மிஸ்பாஹி நாயகம் அவர்களை பார்த்து கம்பம் அப்பா சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய மனுஷன் மாத்திரமல்ல, உங்களோட வாப்பா பெரிய மனிதர். எந்த அளவுன்னு சொன்னா, உங்க வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு அவுத்தாதுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர்கள் அவுத்தாதுகள், அந்த அவுத்தாதுகளிலே ஒருவர் வந்து கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார்களாம். அப்படியானால் பாருங்கள், அவுலியாக்களுடைய அரசாங்கம் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவுத்தாதுகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவுலியாக்களிலே, 4 பேர். அதே போல நுஜபாக்கள் என்று ஒரு கூட்டம், நுகபாக்கள் என்று ஒரு கூட்டம், அஹ்யார் என்று ஒரு கூட்டம், குத்துப் என்று ஒருவர், கௌஸ் என்று ஒருவர். இப்படி அல்லாஹு தஆலா அவுலியாக்கள் என்ற ஒரு ஆட்சி பீடத்தை வைத்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். எனவேதான் சகோதரர்களே, அவுலியாக்களுடைய உலகத்தை, அவுலியாக்களுடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும். விளங்காமல் எலும்பில்லாத நாவினால் நாங்கள் கண்ட விதமாக பேசிவிட முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே அவுலியாக்களுக்கென்று குர்ஆனில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கிறான். அவுலியாக்களை பற்றி சொல்லி இருக்கிறான். இன்று மக்களுடைய கருத்து என்னவென்றால், அவுலியாக்கள் என்பவர்கள் ஏதோ இந்திய உலமாக்களால் அல்லது அரபு நாட்டிலே உள்ள பழைய காலத்து உலமாக்களால் முஹியுத்தீன் என்றும் முஈனுத்தீன் என்றும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள். அவர்களுடைய புகழ் மாலைகள், மௌலித் கிதாபுகள், இந்த மௌலித் கிதாபுகளில் தான் அவுலியாக்களுடைய விஷயம் உண்டு. அவுலியாக்களுக்கும் குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவுலியாக்களுக்கும் ஹதீதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மக்கள் அப்படியே விளங்கிவிட்டார்கள். மக்களுக்கு அப்படி போதனை செய்யப்பட்டது. இன்றும் அப்படி போதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தவறான போதனை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே 11க்கும் மேற்பட்ட அவுலியாக்களை சொல்லி இருக்கிறான். 11 பேருக்கு மேற்பட்ட அவுலியாக்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான்.
ஏன் சொன்னான்? அவுலியாக்களை நம்ப வேண்டும், அவருடைய அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட வேதங்கள் எத்துணை? இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட வேதங்கள் 4. எல்லோருக்கும் தெரியும். தௌராத்து, ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான். இந்த 4 வேதங்களில் 3 வேதங்களுக்கு எத்துணை நபிமார்கள்? 3 வேதத்துக்கு சேர்த்து 1,23,999 நபிமாறு. எத்தனை வேதத்துக்கு? 3 வேதத்துக்கு. நம்மள ஃபுர்கான் வேதத்துக்கு ஒரே ஒரு நபிதானா? ஒரே ஒரு நபிதான். ஆனால் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து என்னவென்றால், அவன் இறக்கி வைத்த 4 வேதங்களில் தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் ஆகிய 3 வேதங்களுக்கும் பொதுவாக 1,23,999 நபிமார்களை அனுப்பி அந்த வேதத்தை போதனை செய்தது போல ஃபுர்கானுல் அதீம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபுர்கான் என்ற இந்த குர்ஆன் வேதம் இருக்கின்றது. இந்த வேதத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி அவர்களுடைய ஏஜெண்டுகளாக, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகளாக, ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ் தஆலா பல கோடி அவுலியாக்களை படைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் செஞ்ச நியாயம் தானே? 3 வேதத்துக்கு 1,23,000 சொச்சம் பேரண்டா, இந்த ஃபுர்கான் வேதத்துக்கு ஒரு நபிதானா? ஒரு நபி அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான், ரசூல் தான். அவர்களுக்கு பின்னால் ரசூல் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நாயிபுகள், ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் இந்த உலகத்திலே கியாம நாள் வரை இருந்து கொண்டே இருப்பார்கள். இதை நம்ப வேண்டும். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அற்புதங்களை காட்டினார்களோ அதே அற்புதங்களை காட்டுவார்கள் அவுலியாக்கள். எந்த வித்தியாசமும் இருக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாயிபுகளாகிய அவுலியாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அற்புதங்களை காட்டினார்களோ அந்த அற்புதங்களை காட்டுவார்கள். ஆனால் ஒன்று, அவர்கள் தன்னை நபி என்று சொல்ல மாட்டார்கள். அவுலியாக்கள் தங்களை நபி என்று மாத்திரம் சொல்ல மாட்டார்களே தவிர மற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உள்ள சகல விஷயங்களும் அவுலியாக்களிலே வெளியாகும். அப்படித்தான் நம்ப வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 கை, யதுன் நுபுவத்தி யதுல் விலாயத்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 கையை அல்லாஹ் கொடுத்தான். 2 கரங்கள், 2 கைகள். யதுன் நுபுவத்தி நபித்துவம் என்று ஒரு கை, யதுல் விலாயத்தி விலாயத் என்று ஒரு கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் என்ற கையினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்களை வேண்டி விலாயத் என்ற கையால் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் என்ற நபித்துவம் என்ற கரத்தினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்களை பெற்று விலாயத் என்ற கையினால் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அனல் காசிம் அல்லாஹு யுத்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அனல் காசிம் அல்லாஹு யுத்தி என்று சொன்னார்கள். இது சஹீஹான ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னமா அனல் காசிம், நான் பங்கு வைப்பவன் என்று சொன்னார்கள். நான் பங்கு வைப்பவன், அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். எவ்வளவு அருமையான வசனம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைகளை வேறு பக்கத்திலே செலுத்தாதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே வருகிறது, இன்னமா அனல் காசிம், நான் பங்கீடு செய்பவன், நான் பங்கு வைப்பவன். இந்த உலகத்திலே
சகல வஸ்துக்களையும் பங்கு வைப்பவன் நான். அல்லாஹ் யுத்தி, அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவனுடைய அருட்களை மக்களுக்கு நான் பங்கீடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பங்கீடு செய்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள், 2 கரம், எதுல் நுபுவத்தி எதுல் விலாயத்தி. நுபுவத்தி என்று ஒரு கரம், விலாயத் என்று ஒரு கரம். நபித்துவம் என்ற கரத்தினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சகல செல்வங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி விலாயத் என்ற கரத்தால் பங்கு வைக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு ரூஹ் ஊதுவது, உயிர் கொடுப்பது, மலையை பொழிய வைப்பது, புட்பூண்டை முளைக்க செய்வது, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ட்ரோலின் கீழ் தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய நாயிபுகளான, ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளான அவுலியாக்கள் தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே அவுலியாக்களை பற்றி சொல்லி இருக்கின்றான். எப்படி சொல்லி இருக்கின்றான்? 7 வலிமார்கள், அஸ்ஹாபுல் கஹ்ப், குகைவாசிகள். சூரத்துல் கஹ்பிலே குகைவாசிகள் என்று ஒரு கூட்டத்தார், 7 வாலிபர்கள், 7 அவுலியாக்கள். 309 வருஷம் அல்லாஹ் சொல்கிறான், வலபிது ஃபீ கஹ்பிஹிம் 300 சினீன வஸ்ஸாது 9. 309 வருஷம் சாப்பிடாமல் குடிக்காமல் பூமியிலே படுத்துறங்கியவர்கள் பெரிய வலிமார்கள் 7 பேர். அந்த 7 பேருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹு தஆலா அந்த 7 வலிமார்களை பற்றி சூரத்துல் கஹ்பிலே அழகாக சொல்கிறார். எந்த அளவு தெரியுமா? அவர்கள் 309 வருஷம் அவர்கள் குகையிலே படுத்தார்கள். அல்லாஹு தஆலா சூரியனை அவர்களுக்கு நேரே வரச் செய்யவில்லை. அவர்களுக்கு வெயில் அடிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரே சூரியன் வரும் பொழுது மறுபக்கத்திலே அந்த சூரியனை திருப்பி விடுகிறான். அதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல நபியுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வலியுல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். எத்தனையோ அற்புதங்களை காட்டிய வலியுல்லா. அதே போன்று துல்கர்னைன், இஸ்கந்தர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்கந்தர் துல்கர்னைன் என்ற வலியுல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எழுத்தாளராக, உதவியாளராக கடமையாற்றிய ஆசிப் இப்னு பர்கியா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எழுத்தாளராக கடமையாற்றிய ஆசிப் இப்னு பர்கியா என்ற ஒரு வலியுல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். யமனிலே இருந்த பல்கீசுடைய சிம்மாசனத்தை ஒரு வினாடியிலே தூக்கி வந்த வலியுல்லா. ஷாமிலே இருந்து யமனுக்கு போவதாக இருந்தால் 6 மாதம் தேவைப்படும். அந்த காலத்திலே ஒட்டகத்திலே ஷாம் நாட்டிலே இருந்து யமனுக்கு போவதாக இருந்தால் 6 மாதம் தேவைப்படும். அந்த 6 மாத துளை தூரத்தை உடைய அந்த தூரத்தை ஒரு வினாடியிலே கடந்த வலியுல்லா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பல்கீசுடைய சிம்மாசனம், யமனிலே இருக்கின்ற பல்கீசுடைய சிம்மாசனம் என் காலடிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த வலியுல்லா என்ன சொல்கிறார்கள்? சுலைமான் நபியே, நீங்கள் கண்ணை மூடுங்கள், திறப்பதற்கு முன்னால் கொண்டு வருகிறேன். நீங்கள் கண் சிமிட்டுவதற்கு முன்னால், மூடிய கண்ணை திறப்பதற்கு முன்னால் 6 மாத துறை தூரத்திலே இருக்கக்கூடிய பல்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சுலைமான் நபி கண்ணை மூடி முழிப்பதற்கு முன்னால் பல்கீசுடைய 3 மைல் சுற்றளவு உள்ள சிம்மாசனம், சாதாரணமான கதிரை என்று எண்ணாதீர்கள். பல்கீசுடைய சிம்மாசனம் என்பது சாதாரணமான கதிரை அல்ல. 3 மைல் சுற்றளவுள்ள ஒரு டவுன், ஒரு ஊர், பெரிய மாளிகை. அந்த பல்கீசுடைய மாளிகை, 3 மைல் சுற்றளவுள்ள பல்கீசுடைய மாளிகையை ஒரு வினாடியிலே கொண்டு வந்து சேர்த்த அந்த வலியுல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். ஆகவே சகோதரர்களே,
விலாயத்தை கொண்டுதான் இந்த தீன் வளர்ந்தது என்று சொல்றாங்க. அவுலியாக்கள் இல்லை, அவுலியாக்களை மறுக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த தீன் எதை கொண்டு வளர்ந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1400 வருடங்களுக்கு மேல் சென்று விட்டன. இந்த 1400 வருடங்களிலும் சகல உலகத்திலும் தீன் எதை கொண்டு வளர்ந்தது? யாரை கொண்டு வளர்ந்தது? இவர்களா வளர்த்தார்கள்? அவுலியாக்களை கொண்டுதான். இறை நேசர்களான அவுலியாக்கள் தான் இந்த தீனை வளர்த்தார்கள். கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ஹிஜ்ரி 500ஆம் ஆண்டு இந்த தீன் தூர்ந்து போய் இருந்தது. தீன் அழிந்து போய், நலிந்து போய், மெலிந்து போய் இந்த தீனுல் இஸ்லாம் இருந்த நேரத்திலே தரீகத் என்ற விளக்கை ஏற்றி மக்களை அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் அழைத்து கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ஹிஜ்ரி 500ஆம் ஆண்டில் இந்த தீனுக்கு உயிர் கொடுத்தார்கள். அதே போல ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஹிஜ்ரி 537ஆம் ஆண்டு பிறந்தார்கள். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி நாயகம் ஹிஜ்ரி 537ஆம் ஆண்டு. கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி 471ஆம் ஆண்டு பிறந்தார்கள் ஹிஜ்ரி. அதுக்கு பிறகு ஹாஜா நாயகம் ஹிஜ்ரி 537ஆம் ஆண்டு குராசானிலே இருக்கக்கூடிய சஞ்சர் என்ற மாவட்டத்தில் சிஸ்த் என்ற ஊரிலே பிறந்து இந்த தீனுக்கு உயிர் கொடுத்தார். இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த தீனை வளர்த்தவர்கள் அவுலியாக்கள். இதை யாராலுமே மறக்க முடியாது. இந்த இலங்கையை எடுத்து பாருங்க, எத்தனை வழிமாறு இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். கொழும்பிலே அடங்கி இருக்கக்கூடிய குத்துபு சைலான், இலங்கையிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கெல்லாம் நாயகமானவர்கள் ஷேக் உஸ்மான் வலியுல்லா, தெவட்டகஹ பள்ளியிலே அடங்கி இருக்கக்கூடிய சுலைமான் வலியுல்லா, ஷேக் உஸ்மான் வலியுல்லா, கண்டியிலே அடங்கியிருக்கக்கூடிய மீரா மகாம் சையது ஷஹாபுத்தீன் வலியுல்லா, இதே போன்று எத்தனையோ அவுலியாக்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சகோதரர்களே, விலாயத்தை கொண்டுதான் இந்த தீன் வளர்ந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல 3 வேதத்திற்கு 1,23,000 சொச்சம் நபிகள், ஒரே ஒரு ஃபுர்கான் வேதத்திற்கு ஒரு நபியும் எண்ணில் அடங்காத, எண்ணி கணக்கிட முடியாத அவுலியாக்களை கொண்டுதான் இந்த தீன் வளர்ந்தது. நாங்கள் சரித்திரத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த அடிப்படையில் எங்களுடைய நாயகம் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக மதீனாவுக்கு போன நேரத்திலே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அவருடைய பாரிசி பாஷையிலே அஸ்ஸலாம் ஐ பாதிஷாஹே அம்பியா, நபியே நபிமாருக்கெல்லாம் நாயகமானவர்களே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இருந்து வலைக்குமுஸ் ஸலாம் யா வலியல் ஹிந்த், இந்தியாவுடைய வலியே என்று கூப்பிட்டார்கள். யாரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அழைக்கவில்லை. வலியுல் ஹிந்த், இந்தியாவுடைய வலியே என்று கூப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அவர்களுடைய கையிலே இந்தியாவை, வட இந்தியா ஹிந்துஸ்தான் மாநிலத்தில் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கின்ற அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி நாயகம் மதீனா பள்ளிக்கு முதலிலே போய் வுது செய்வதற்காக தாங்கள் தண்ணீரை கையிலே எடுத்தார்கள். வாய் கழுவி நாசிக்கு தண்ணீர் செலுத்தி முகம் கழுவுவதற்காக ஹாஜா நாயகம் தண்ணீரை எடுத்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரிலே காட்சி கொடுத்தார்கள். பயந்து நடுங்கி தண்ணீர் கீழே விழுந்தது, மறைந்து விட்டார்கள். திரும்ப 2வது முறை தண்ணீரை எடுக்கிறார்கள் வுது செய்வதற்காக, முகத்தை கழுவுவதற்காக தண்ணீரை எடுத்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். தண்ணீரிலே ரசூலுல்லாஹ் வழியாகிறார்கள், பயந்து விட்டார்கள். 3வது முறை தண்ணீரை எடுத்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜாவை பார்த்து, ஹாஜாவே நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு இந்தியாவுடைய பொறுப்பை நான் சாட்டுகிறேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்ன நேரத்திலே அதற்கு பிறகு ஹாஜா அவர்கள் எத்தனையோ தடவைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாகவும் கனவிலும் தரிசித்து கேட்கிறார்கள், அஜ்மீர் எங்கே இருக்கிறது, இந்தியா எங்கே இருக்கிறது என்று. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்தாஹு ரும்மானன், ஒரு மாதுளம் பழத்தை கொடுக்கிறார்கள். மாதுளம் பழத்தை கொடுத்தார்கள், பிரமாண்டமான மாதுளம் பழம். அந்த மாதுளம் பழத்திலே இந்தியாவுடைய வரைபடம் கீறப்பட்டிருந்தது. அஜ்மீர் எங்கே இருக்கிறது என்ற அந்த வரைபடம் கீறப்பட்டிருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதுளம் பழத்தை கொடுத்து, ஹாஜாவே நீங்கள் அஜ்மீருக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். போவதாக இருந்தால் பக்தாதுக்கு சென்று அவுலியாக்களுடைய அரசர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜிலானி அவர்களிடத்திலே உத்தரவு பெற்ற பிறகுதான் போக வேண்டும் என்றார்கள். சகோதரர்களே, அப்படியே குத்துபு நாயகத்துடைய அந்தஸ்து என்ன? ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அஜ்மீருக்கு வரக்கூடிய வழியிலே பக்தாதுக்கு வருகிறார்கள். பக்தாதுக்கு மகரிபுக்கு பின்னால் குத்துபு நாயகத்துடைய சபைக்கு ஹாஜா நாயகம் வருகிறார்கள். ஆனால் அன்று அசரத் தொழுகையின் பின்னால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவருடைய முரீதீங்களுக்கு சொல்லிவிட்டார்களாம், முரீதீங்களே, ஒரு பெரிய வலியுல்லாஹ் இன்று மகரிபுக்கு பின்னால் நம்முடைய சபைக்கு வருவார்கள், எல்லோரும் ராத்திபுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்களாம். முரீதீங்கள் எல்லாம் மகரிபுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான முரீதீங்கள் ராத்திபு மஜ்லிஸிலே கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் அழைத்து வரக்கூடியவரை போல ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி 14ஆம் பக்கத்து சந்திரனை போல முகம் பிரகாசித்தவர்களாக அந்த மஜ்லிஸிலே வந்து ஏறிய நேரத்திலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி இந்த முஹியுத்தீன் அந்த மொயினுத்தீனை கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து முத்தமிட்டு எழும்பி மரியாதை செய்து தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு ராத்திபை தொடங்கினார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ராத்திபை தொடங்கினால் சுப்ஹானல்லாஹ், அன்று பெரிய ஆச்சரியம். மக்கள் எல்லாம் மெய் மறந்து அல்லாஹ்வுடைய இன்பத்திலே மூழ்கி விட்டார்கள். யாருக்கும் சுய உணர்வு கிடையாது. இந்த நேரத்திலே ராத்திபு மிகவும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் பக்தி பரவசத்தோடு zikr செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ராத்திபு நடத்தி கொண்டிருந்தவர்கள் உள்ளே போய் பிரமாண்டமான ஒரு ஈட்டியை கொண்டு வந்து ராத்து மஜ்லிஸுடைய நடு மத்தியிலே பூமியிலே குத்தி கொண்டு நின்றார்களாம். ஏதோ தாங்கி நிற்பது போல, ஏதோ ஒரு வஸ்துவை தாங்கி நிற்பது போல ஈட்டியினால் அப்படியே பூமியிலே குத்தி கொண்டு ராத்திப் மஜ்லிஸுடைய நடுவிலே நின்று கொண்டிருந்தார்கள். ராத்திபு முடிந்த பிறகு சொன்னார்கள், முரீதீங்களே, இதோ வந்திருக்கிறார்களே மகான் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி, அவர்களுடைய உள்ளம் மிக தெளிவானது. அந்த தெளிவான உள்ளத்தினால் இன்று உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகிவிட்டது. நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரின்பத்திலே லயித்து விட்டீர்கள். நான் ஈட்டியால் குத்தி இந்த பூமியை பிடிக்காவிட்டால் பூமி இரண்டாக பிறண்டிருக்கும். இந்த பூமி இரண்டாக பிறண்டு விடும். நீங்கள் செய்த திக்ரின் காரணத்தினால் பூமி இரண்டாக பிறண்டு விடும். அதற்காகத்தான் நான் ஈட்டியினால் பூமியை குத்தி தாங்கிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள் எங்களுடைய நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி. ஆகவே சகோதரர்களே, முஹியுத்தீன் முஈனுத்தீன், முஹியுத்தீன் முஈனுத்தீன். நாங்கள் இன்று மகரிபுக்கு பின்னாலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அழைத்தோம். இந்த உலகத்திலே முஹியுத்தீன் முஈனுத்தீன் இந்த இரண்டு தீன்களும் காட்டிய அற்புதங்களைப் போல எந்த அவுலியாக்களும் காட்டவில்லை. தீனுக்கு இந்த ரெண்டு மகான்களும் சேவை செய்தது போல யாருமே சேவை செய்யவில்லை. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. அர்ஹமுர் ராஹிமீனான நாயனே, இந்த சபையிலே யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய நோக்கங்களை ரஹ்மானை நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களை சுன்னத்து வல் ஜமாத்துடைய வழியிலே வாழச் செய்வாயாக. எங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் எங்களைப் போல அவுலியாக்களுடைய வழியிலே நீ இஸ்ரப்படுத்தி வைப்பாயாக.
ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே, பதிரியா மண்ணுக்கு நிகரில்லையே. இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே, ரூயில் நின்று பாடும் கொள்கை பூவின்றி வேறொன்று ஏது. பதிரியா மண்ணுக்கு நிகரில்லையே, இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே. 17 வருடங்கள் பல 100 இன்னல்கள் தலை தாங்கி தலை தோங்கி வந்தாயம்மா. வேறென்ற பேதத்தில் வேர்விட்ட பேருக்கு விழி தந்து விடிவெள்ளியானாயம்மா. குருடான விழி கொண்டு குருஆனை மேய்ந்தோர்க்கு குருவாகி கருவாகி வளர்ந்தாயம்மா. அருளான வழிமாறின் அழகான கந்தூரி ஆண்டாண்டு கொண்டாட அமைந்தாயம்மா. உயிர் நீயே உடல் நானே, பதிரியா மண்ணுக்கு நிகரில்லையே. இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே. கொடியேற்றி அருள் தோழர்கள் வடிக்கின்ற கண்ணீரும் வீணாகுமா. மடியேந்தி கேட்கின்ற தாய்மாரின் நாட்டங்கள் அடி சாய்ந்த மரமாக தான் வீழுமா. தொண்டர்கள் புரிகின்ற தொடரான சேவைகள் வழிமாறின் வழிகற்கு திரையாகுமா. தௌஹீது கொள்கையின் தலமான பதிரியா தருகின்ற பாடங்கள் அழிவாகுமா. வருவாயே மகனே நீ, பதிரியா மண்ணுக்கு நிகரில்லையே. இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே. ரூயில் நின்று பாடும் கொள்கை பூவின்றி வேறொன்று ஏது. பதிரியா மண்ணுக்கு நிகரில்லையே. இதில் பாதம் வைப்போர்க்கு இருளில்லையே.